श्रीमद्भागवती वार्ता सुराणामपि दुर्लभा मेनिरे भगवद्रूपम शास्त्रम भागवतम कलौ கலியுகத்தில் பகவான் கண்ணனை நாம் தரிசிப்பது ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் மூலமாகவே. எம்பெருமான் துவாபர யுகத்தின் இறுதியில் இப்பூவுலகத்தை நீத்து தன்னுடைய திருமேனியோடையே வைகுந்தத்தை அடைந்தார். பிற்பாடு நாம் எப்படி பெருமானை தரிசிக்க, அவரோட கூட இருந்து எப்படி இனிமையாக அனுபவிக்க, அதற்கு ஒரே வழி கண்ணன் உத்தவருக்கு சொல்லி போனது பாகவதத்தை படி, அதை பாராயணம் செய், அதன் மூலமாகவே நீ என்னை வந்து கிட்டலாம். இனி அதைத்தான் நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். இப்போது 11ஆம் ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயம் முடிவு பெறுகிறது. அதாவது ஓரோரு ரிஷியா நிமி மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணி வந்தார்கள். அத கடைசி ரிஷி சொல்லி முடிச்சுட்டார். இந்தந்த நதிக்கரையில் தமிழகத்தில் ஆழ்வார்கள் அவதரிப்பார்கள். அவர்களே 4000 திவ்ய பிரபந்தத்தால் கிருஷ்ண பக்தி நாராயண பக்தியை பரப்புவார்கள். இப்படி எல்லா உபதேசமும் முடிந்தவுடன் இப்ப நாம பார்க்கிறது அந்த அத்தியாயத்தினுடைய 43வது ஸ்லோகம். தர்மான் பாகவதானித்தம் ஸ்ருத்வாத மிதிலேஸ்வர ஜாயந்தேயான் முனின் பிரீதா சோபாத்தியாயோக்யபூஜயத். இப்படி நிமியரசன் வந்த சித்த புருஷர்கள் ரிஷிகள் அத்தனை பேரையும் வணங்கினார். தேவரீர்கள் சொல்லிக் கொடுத்த அர்த்தத்துக்கு எப்படி கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல. ஒத்தொத்தரும் ரத்தனமான அர்த்தங்கள், 9 ஜெம்ஸ்ன்னு சொல்லலாம், பிரஷியஸ் ஜெம்ஸ். அதை போல ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்களை சொல்லிருக்கீள். என்னவர்களை பூஜிக்க அங்கேயே அவர்கள் மறைந்து போனார்கள். ஆஸ்திதா ஸ்ரத்தையா யுக்தா நிசங்கோ யாஸ்யசே பரம் யுவயோ கருதம்பத்யோஹோ யசசா பூரிதம் ஜெகத் புத்திரதாமகமத்யத் வான் பகவான் ஈஸ்வரோ ஹரிகி. இதுக்கப்புறம் நாம இதுக்கு எந்த கதைக்குள்ள இது இருந்ததோ அது போகும். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். நாரதர் ஒரு முறை வசுதேவரை சந்திக்க, வசுதேவர் நான் பிள்ளையாவே கண்ணனை நினைச்சுட்டேனே, அவங்கிட்ட மோட்சம் வேணும்னு கேட்காம விட்டுட்டேனே, இப்ப திரும்ப நாரதர் கூடுகிறார். இப்ப விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே பகவான் எதற்கு அவதரிக்கிறான்னு புரிஞ்சிருக்கும். பூமியினுடைய பாரத்தை தீர்ப்பதற்காக எம்பெருமான் அவதரித்தான். அந்த வேலை முடிந்து போய்விட்டது. வசுதேவரே, நீங்கள் தம்பதிகள், நீயும் தேவகியுமாக சேர்ந்து இனி நம்ம குழந்தை கண்ணன்கிற புத்தியை விட்டுடுங்கள், அவன் பரமாத்மாங்கிற புத்தியை வளர்த்து கொள்ளுங்கள், அவனை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கையில் சாந்தி நிலவட்டும். மாமபக்த புத்திமகிருதாக கிருஷ்ணே சர்வாத்மனீஸ்வரே மாயா மனுஷ்ய பாவேன கூடைஸ்வர்ய பரேவ்யே. புரிஞ்சுட்டார் வசுதேவர். என் மகன் இல்லேன்னு தெரிஞ்சுட்டேன். உம்ம மகன் தான், ஆனா உம்ம மகன் இல்லையே நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவன் சர்வேஸ்வரன். உம்ம மகன் உம்ம நந்த மயக்கி ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறான். தேவகிக்கு ஒரு அனுபவம், யசோதைக்கு ஒண்ணு, உமக்கொண்ணு, நந்தகோபாலருக்கு ஒண்ணு, கூடியிருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அனுபவம், எல்லா கோபிகா ஸ்திரீகளுக்கு அனுபவம், மாட்டுக்கும் கன்றுக்கும் மயிலுக்கும் குரங்குக்கும் மண்பானைக்கும் மண்ணுக்கும் மண்ணுக்கும் வெண்ணைக்கும் மோருக்கும் தயிருக்கும் அனுபவம். இதற்காகவே கண்ணன் பெருமான் திருவதாரம் பண்ணினான். வந்த சேட்டி தங்கள் முடிந்து விட்டன. ஆனகாத்தோர் ஆனகொண்ட கன்னியாய பிள்ளையாய் ஆனமேத்தி ஆன உண்டி அன்னுகுண்ண ஒன்னினால் ஆனகாத்து மையடிக்கண் மாதரார்த்தி ரத்துமுன் ஆனை என்று சென்னடத்த மாயம் என்ன மாயமே என்று திருவழிசாழ்வார் சாதித்தா போலே மாயாவியான கண்ணன் திரும்ப போகும் நேரம் வந்து விட்டது. ஹே வசுதேவரே, உண்மையும் மயக்கினான், என்னையும் மயக்கினான், நாம் மயங்கியவனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மயக்கத்தால் உன் மகன்னு நினைத்து விட்டீர் அல்ல, அவன் மகன் ஒருவர் கல்லாத மாமேனி வண்ணன். அவன் பிறந்ததோ தன் இச்சையாலே. அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோபிசன் பிரகதன் சுவாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா. நான் ஆசைப்பட்டு என் விருப்பத்துக்கேத்த என் பெருமைக்கேத்த திருமேனியை தரித்துக் கொண்டு பிறக்கிறேன் என்று கண்ணன் கீதையில சாதித்தார். அந்த பிறவிதான் புரிந்து கொள்ளும். அதோடு அந்த அத்தியாயம் முடிஞ்சது. அடுத்த 6வது அத்தியாயம் சுகாச்சாரியர் சாதிக்கிறார். எல்லா சித்த புருஷர்களும் ரிஷிகளும் தேவர்களும் துவாரகா பட்டணத்துக்கு போய் கண்ணனை வணங்குகிறார்கள். ஆகாயத்திலிருந்து வணங்குகிறார்கள், கீழே போய் வணங்குகிறார்கள். கண்ணன் புறப்பட்டு போகிறார். பூலோகத்துல இருக்கிறச்சே கடைசியா ஒரு தடவை சேவித்துக் கொள்ளுவோம். நம்மளும் துவாரகைக்கு போக வேண்டாமா? அலை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் மேற்கு சமுத்திரம், அதன் கரையில் பட்டொளி வீசி பறந்து நம்ம போதும் அழைத்து கொண்டிருக்கும் உயர்ந்த கொடி அயோத்தியா
மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரவதி என்று முக்தி தரும் க்ஷேத்திரங்களிலே முக்கியமான க்ஷேத்திரம் துவாரகா நகரம். துவாரகா, துவாரம்னாலே வாயற்படி இல்லையோ, நம்ம பாரத தேசத்துக்குள்ள மேற்கேந்து நுழையணும்னாலே அதுதான் துவாரம். அவ்வளவு ஏன் பக்தி என்னும் சாம்ராஜ்யத்துக்குள் நுழைய வேண்டும் என்னாலே அந்த கண்ணன் தான் துவாரம். எம்பெருமான சேவிச்சுக்கிறோம். அப்படியே படகுல அசைந்து போகிறோம். இருந்து அக்கறைக்கு போறோம். அங்க பேட்வாரகை, இங்குதான் குச்சேலரை சந்தித்தான். அவருக்கு வேண்டிய அனுகிரகத்தை புரிந்தான். ரொம்ப ஆச்சரியமான இடம். கோமதி துவாரகையிலையும் பெருமாளை சேவிச்சுக்கிறோம். பேட்வாரகையில பெருமாளை சேவிச்சுக்கிறோம். நாதத்வாரகா ராஜஸ்தானத்துக்கு போனோம்னா வல்லபாச்சாரியராலே பெருமை பெற்றது. குட்டி சம்பிரதாயத்தின்படி நடப்பது. மீராபாய் ஒருத்திக்காக பெருமான் கதவையை சாத்தி கொண்டு ஒத்திருக்கும் காட்சி கிடையாதுன்னு சொன்னார். அவள் வந்தாத்தான் திறப்பேன் நரோல்யம். பக்தரிடத்தில் அவ்வளவு பித்து பிடித்தவன் எம்பெருமான். அவனை சேவிச்சுடணுங்கிறதுக்காக எல்லாம் துவாரகைக்கு வந்தார்கள். அத பிரம்மா ஆத்மஜை தேவைகி பிரஜேஷைசாவிருத்தோபியதாத் இந்திரஹ மருத்பிகி பகவான் ஆதித்யா வசவோஸ்வினவ். அஸ்வினி தேவர்கள், வசுக்கள், ஆதித்யன், மருத்கணங்கள், இந்திரன், அங்கிரசு, ருத்ரன், விஸ்வதேவர்கள், சாத்திய தேவர்கள், கந்தர்வர்கள், அப்சரசு, நாகம், சித்தன், சாரணங்கள், எத்தனை லட்சம் பேர் உண்டோ எல்லாரும் துவாரகைக்கு வந்து கண்ணனுடைய திருமேனியை, ஒளி உமிழ்ந்து கொண்டிருக்கிற திருமேனியை தரிசித்தார்கள். வபுஷாயேன பகவான் நரலோக மனோரமாக, தன் திருமேனி ஒளியால் உலகத்துக்கே ஆனந்தத்தை கொடுக்கிறவர். கிருஷ்ணன் திருநாமம் இல்லையோ. கிருஷி பூவாச்சக சப்தா நச்ச நிர்வதி வாச்சகா. கிருஷி என்பது கிருஷி பூமியை குறிக்கும். நச்ச நிர்வதி வாச்சகா, அந்த பூமிக்கு ஆனந்தத்தை கொடுப்பவர் கண்ணன். தன் திருமேனி அழகுனாலே ஆனந்தத்தை கொடுத்துடுறார். எங்கெங்கெல்லாம் நம்ம கண்ணனை சேவிக்கல. திருக்கண்ணமங்கைக்கு போனோம்னா கண்ணன் திருமேனியை சேவிச்சுட்டே இருந்தாலே எவ்வளவு ஆனந்தம். பக்கத்துல திருக்கண்ணங்குடி போறோம், தாமோதர நாராயணன். ஒரு பக்கத்துல நாராயணன்னா மேன்மை தெரியுது, தாமோதரன்னா எளிமை தெரியுது. மேன்மை எளிமையை ஒரு சேர கலந்த அங்கே. திருக்கோவலூர் போனோம்னா பளபளத்த திருமேனியோட ஆயன், அங்கும் கண்ணன் தான் நமக்கு சேவை சாதிக்கிறார். திருக்கண்ணபுரத்துக்கு போனா சபரி பெருமாளும் கண்ணனே, அங்கேயும் கண்ணனை சேவிச்சுக்கிறோம். அப்ப திருக்கோவலூர் போறோம். கண்ணன் கபிஸ்தலத்துக்கு போனோம்னா அங்க பெருமான் ஆச்சரியமான திருக்கோலத்தோட எழுந்துள்ளிருக்கார். கபிஸ்தலத்தில் கஜேந்திரவரதன், அவரும் ஆயன். ஆற்றன் கரை கிடக்கும் கண்ணன்னு திருமணிஷாழ்வாருடைய கோஷம். இப்படி இந்த 5 திவ்யதேசத்திலும் கிருஷ்ண கஷேத்திரமா கண்ணனே எப்போதும் சேவை சாதிக்கிறார். இந்த ஒரு திருமேனியை சேவிக்க செய்வோம், இன்னொரு தரம் சேவிச்சா தேவலை என்கிற ஆசை நமக்கே வரலையா? ஆனா நடக்கிறதா? ஒரு தரம் திவ்யக்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள் ஆச்சரியம். ஒரு வாழ்நாள்ல ஒரு தடவையாவது 108 திவ்யதேசத்தை சேவிச்சோம், அதுவே திருப்திங்கிறோம். ஆனா ஆழ்வார்கள் அடிக்கடி போகணும்னு ஆசைப்பட்டார்கள். பெருமானை என்னையாரும் சேவிச்சுண்டா எல்லாரும் கைகூப்பி கொண்டு பெருமானுக்கு புஷ்பம் சமர்ப்பித்து சந்தனம் சமர்ப்பித்து அகிர்புகையாலே பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்றார்கள். நாதாஸ்ம தேநாத பதாரவிந்தம் புத்தி இந்திரிய பிராண மனோவச்சோபிகி யச்சிந்ததேந்தர்கிருதி பாவயுக்தைஹி முமுக்ஷுபிஹி கர்மமயோருபாசாத். கர்மமயமான பாசத்தால நாம கட்டுப்பட்டிருக்கோம், வணங்குகிறோம், சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுகிறோம். எங்களுடைய புத்தி, இந்திரியங்கள், பிராணன், மனம், வாக்கு, இது இத்தனை உன் திருவடிகளிலே சமர்ப்பித்து வணங்குகிறோம். உன் திருவடியை சம்சாரத்தை தாண்டுவிக்குங்கிறதை அறிகிறோம். ஸ்வர்காய சாதுஷு கலேஷ்பிதராய பூமன் பாதப்புனாது பகவன் பஜதாம் அகம்னா. எங்களுடைய அகத்தை, எங்களுடைய நரகத்தை தொலைக்கட்டும், திருவடியே அனைத்துக்கும் உபாயம்னு தெரிஞ்சுட்டோம். எங்களை தாண்டுவிக்க போறதும் திருவடிதான், நாங்க கைங்கரியம் பண்ண போறதும் திருவடிதான், உன்னை ரட்சிப்பதும் திருவடிதான், எங்களை ரட்சிப்பதும் திருவடிதான். மாழ்வார் சாதிக்கிறார். ஆரனுக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய். வானமாமலை தெய்வநாயக பெருமான பத்தி பாடுறார். ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா என்று வெண்ணை ஆளுடை வானநாயகனே மணிமாணிக்கச் சுடரே தேனமாம் பொழுதன் ஸ்ரீவரமங்கல நகர். ஸ்ரீவரமங்கன் ஆட்சியாரே பெருமை. தெய்வநாயகன் பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். நம்மாழ்வாருடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்ட பெருமாள். இந்த பெருமாளுடைய ஸ்ரீ சட்டாரி இருக்கும் இல்லையோ, அந்த சட்டாரியிலேயே நம்மாழ்வார் விக்கிரக ரூபத்தோட எழுந்துள்ளிருக்கார். வைகுந்தத்துல பெருமான் எப்படி இருப்பாரோ அதே போல கீழே இங்க பகவான் இருக்கும் திவதேசம். வானமாமலை தோத்தாத்ரி, வானமாமலை ஸ்ரீவரமங்கல நகர். அங்க ஆழ்வார் சொல்றார், ஆரனுக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய். எது வழி வழின்னு தேடிக்கொண்டிருந்தேன், உன் திருவடிகள் வழின்னு காட்டினாய். அப்ப ஆறும் உன் திருவடி, பேரும் உன் திருவடி. பாதாவஜேன சரிதா சமலானி சமலானி ஹந்து. எப்படி கங்கை புனிதத்தன்மையை கொடுக்குமோ
அது உன் ஸ்ரீ பாதத்தினுடைய சம்பந்தம் இருக்குமே தானே கங்கைக்கு புனிதம், புனித தன்மையே. அதே போல உன்னுடைய திருவடியை பத்தின கதை எதுவா இருந்தாலும் நமக்கு புனிதத்தன்மையை கொடுக்கும். ஆனுஷ்ரவம் சுதுபிர் அங்கிவ கங்க சங்கைகி தீர்த்தத்வயம் சுசிஷஸ்தத உபஸ்பிருஷந்தி. தீர்த்தத்வயம் உன் திருவடியிலிருந்து தீர்த்தம் ஓடி வந்தது. தத்பாதாப்ஜே பிரஜாதா சுரசரித பவத் பிராக் சதுர்தா ததஸ்தாசு. குரத்தாழ்வான் சாதிக்கிறார், உன் திருவடியிலிருந்து கங்கை ஓடி வந்தது. ஒரு பக்கத்தில் கங்கை கங்கைன்னு பெருமை. அந்த திருவடியிலிருந்து நீர் பெருகும் போது பெருமானுடைய திருவடிகளில் கணுக்காலில் நூபுரங்கிற சிலம்பு அணிந்து கொண்டிருந்தான். அந்த சிலம்பில் பட்டு தெரித்ததான். அதான் சிலம்பாறு சிலம்பாறுன்னுட்டு திருமாலுடன் சோழமலைக்கு மேல ஓடி வருகிறார். நூபுர கங்கான்னு சொல்லுவார்கள், சிலம்பாறுன்னு சொல்லுவார்கள். அந்த ஆற்றுக்கு கீழே பெருமாள் எழுந்தருளி அனுபவிக்கிற உற்சவம் அத்தியுதம். தொட்டி திருமஞ்சனம் இந்த உற்சவத்துக்கு பேர். திருமாலுடன் சோழமலை கள்ளழகன் வஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து அழகான உயர்ந்த மலைக்கு நடுவில் போய் எழுந்துள்ளிருக்கார். அன்னைக்கு எண்ணெய் தேய்த்துக் கொள்ளுவார், சீகைக்காய்ப்பொடி தேய்த்துக் கொள்ளுவார். அதுக்கு தகுந்தா போல அன்னம் உணவு ஆகாரம் எல்லாத்தையும் உட்கொள்ளுவார். இதெல்லாம் திருமஞ்சன திருக்கோலம் நடக்கிறதே ரொம்ப ஆச்சரியம். சாமான்யமா ஒருத்தருக்கு நம்ம மனுஷர்கள்னா எண்ணெய் தேய்ச்சிக்கிறோம், சீக்காப்படி தேய்ச்சிக்கிறோம். இதெல்லாம் எப்படி தேய்த்து கொண்டு நீராடுவோமோ அதை போல பெருமாளுக்கு நிதானமா நடக்காது. அடைக்காய் செய்து வெச்சலை பாக்கு பழம், அதுக்கு வேண்டிய தத்தியம் பிரசாதம் சக்கர பொங்கல் எல்லாத்தையும் மெதுவே கண்ணன் எல்லாத்தையும் சாப்பிடறதுக்கு யசோதை எவ்வளவு பாடுபட்டிருப்பாள். சாப்பிட்டாலும் சாப்பிடுறார், நீராடுறதுக்கு வரமாட்டார். சரியா இன்று கண்ணன் சிக்கி கொண்டான். கண்ணன் வேறல்லன், அழகன் வேறல்லன். அழகனை கொண்டு எழுந்துள்ள பள்ளி அவருக்கு திருமஞ்சன் ஆகி இந்த திருமஞ்சன் அவர் கோர நூபுர கங்கைக்கு கீழே தான் எழுந்துள்ள இருக்கணும்னு ஆசை. அதனால சிறு பலகையில் பெருமானை எழுந்துள்ள பண்ணி அவருடைய இடத்திலிருந்து கீழே நூபுர கங்கை எங்க ஓடி வருமோ படிக்கட்டுகளில் மெதுவே இறங்கி பெருமாள் அந்த இடத்துக்கு போயிடுறார். கூட்டம் தள்ளி அடித்து கொண்டு காத்து கொண்டிருக்கும். பெருமான் அப்படியே உள்ளுக்குள்ள போய் ஒரு பிலத்வாரமாட்டம், ஒரு குகை துவாரமாட்டம் ஒரு இடம், அந்த ஸ்தானத்துல பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். அந்த துவாரத்துக்குள்ள அவர் இருக்கார். மேல இருந்து சலசலான்னு நூபுர கங்கை கொட்டுறது. ஒரு நிமிஷத்துக்குள்ள பார்த்தோம்னா நூபுர கங்கை மேல வழிய பெருமானுடைய திருமுடியில் அது பட்டு அவர் திருமேனியை தழுவி கொண்டு அவர் திருவடிகளிலிருந்து கீழே ஓடுகிறது. முன்பக்கத்திலே அப்படியே டிரான்ஸ்பரண்டா தெரியுது பாருங்க. இது என்ன கற்பன லோகமானே நமக்கு புரியாது. முன்னாடி அந்த ஜலம் வந்து விழறத பார்த்தா ஒரு ஷீட் ஆஃப் வாட்டர் அப்படியே வந்து விழறது. அதுக்கு உள்ள பார்த்தோம்னா தக தக தகான பெருமாள் எழுந்தோடி இருக்கிறார். சுந்தராயத புஜம் பஜாமகே விருட்ச சண்டமயம் அத்ரி மாஸ்திதம் எத்திர சுப்ரதித நூபுராபகா தீர்த்தம் அர்த்தித பலப்பிரதம் விதுரு என்று தீர்த்தமா வெளியே ஓட அவரே தீர்த்தன், பகவானே புனிதமானவர். அந்த புனிதமானவருடைய திருவடியில பட்டு வருகிற தீர்த்தம் எத்தனை புனிதத்தன்மையோட இருக்கணும். அந்த தீர்த்தத்துல இன்னைக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? கீழே அமர்ந்து கொண்டு நாம நன்னா குளிக்கலாம், நாமே நீராடலாம். பெருமானுடைய திருமேனியில பட்ட தீர்த்தத்துக்கு கீழே உட்காந்து அப்படியே நம்ம நீராடலாம்னு இதை விட என்ன பாக்கியம் வேணும்? நல்லா 2 மணி நேரத்துக்கு பெருமாள் அங்குதான் எழுந்துள்ள இருக்கிறார். நூபுர கங்கை தீர்த்தமாடுற தொட்டி திருமஞ்சன உற்சவம், அது ஒரு தொட்டி. அந்த தொட்டியில எழுந்துள்ள தான் நீராடுகிறார். அப்ப இந்த தொட்டி திருமஞ்சன உற்சவமே கண்டு கழிக்க வேண்டிய உற்சவம். அடுத்த தடவை ஆருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அவசியம் சேவிக்கணும் என்று பிரார்த்திக்கிறேன். அடுத்து பிரம்மா பகவானை குறித்து ஸ்தோத்திரம் என்றார். பூமியினுடைய பாரத்தை குறைக்க பிறந்தீர், பூமே பாராவதாராய புரா விஜாபித பிரபோ அடியேன் தான் பிரார்த்தித்தேன். பூமியில் இருக்கிற பாரத்தை குறைக்கணும், கம்சன் முதலானவனை முடிக்கணும் என்று பிறந்தீர். தேவரீர் அவதரித்து 125 ஆண்டுகள் முடிந்தன. சரச்சதம் யதீதாய பஞ்சவிம்சாதிகம் பிரபோ நாதுநாதே அகிலாதார தேவகாரிய அவசேஷிதம். எங்க காரியத்தை எல்லாம் முடிச்சுட்டீர். இனி நீர் திரும்ப உங்களுடைய சோதியான வைகுந்தத்தை அடையலாம். ததஸ்வதாம பரமம் விஷஸ்வயதி மன்யசே சலோகான் லோகபாலான் நஹ பாகி வைகுண்ட கிங்கரான். உமக்கு திருவுள்ளம் இருந்தால் நீர் திரும்ப வைகுந்தத்தை அடைந்து விடலான்னு பிரம்மா பிரார்த்திக்க பெருமாள் ஏற்றுவிட்டார். நான் இதற்குத்தான் நாளை எதிர்பார்த்திருந்தேன். முனிவருடைய சாபத்தாலே எதுபலம் அழிந்து போகும், நாம் புறப்பட போகிறோம் என்று பிரம்மாவுக்கு அறிவிச்சுட்டார். இந்த செய்தி வெளியில தெரிஞ்சது. உத்தவர் ஓட்டமா ஓடி வந்தார். கண்ணன் திருவடிகளை பற்றி கொண்டு கதறுகிறார். உம்ம பிரிவு நம்மால் தரிக்க முடியாது, எமக்கு வழி சொல்லி விட்டு புறப்படுவதை பாரும், நீ போகக்கூடாது என்று சொல்ல அப்பதான் கண்ணனுக்கும் உத்தவருக்கும் பேச்சு தொடங்கிறது. ஆச்சரியமான கிருஷ்ண உத்தவ சம்பாதம். அதுல என்ன சொல்லியிருக்காருங்கிறதை மேலே பார்ப்போம்.